10,72,000 மாணவ மாணவிகள் எழுதிய SSLC தேர்வு முடிவு வியாழக்கிழமையன்று காலை வெளியாகிறது. கடந்த மார்ச் 19ஆம் தேதி துவங்கி ஏப்ரல் 10ஆம் தேதி வரை SSLC தேர்வுகள் நடைபெற்றன. இதன் முடிவுகள் வியாழக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு வெளியாகிறது. பதிவு எண், பிறந்த தேதியை சமர்ப்பித்து இணையதளங்களில் மாணவர்கள் மதிப்பெண் பட்டியலை தெரிந்து கொள்ளலாம். www.tnresults.nic.in www.dge1.tn.nic.in www.dge2.tn.nic.in www.dge3.tn.nic.in ஆகிய இணையதளங்களில் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ள பள்ளிக் கல்வித்துறை ஏற்பாடு செய்துள்ளது. மே 29ஆம் தேதி SSLC மாணவர்களுக்கு தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அந்தந்த பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்களால் பதிவிறக்கம் செய்யப்படும் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை மாணவ மாணவிகள் பெற்றுக் கொள்ளலாம். தனித் தேர்வர்கள் தாங்கள் தேர்வு எழுதிய பள்ளியின் தலைமை ஆசிரியரிடமிருந்து இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யப்பட்ட மதிப்பெண் பட்டியலை பெறலாம். இது தவிர ஜூன் 4ஆம் தேதி முதல் பதிவு எண், பிறந்த தேதியை அளித்து மதிப்பெண் பட்டியலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. SSLC தேர்வு எழுதிய மாணவர்களில் மறு கூட்டலுக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்களும் தேர்ச்சி பெறாதவர்கள் சிறப்பு தேர்வுக்கும் மே 22ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். மறு கூட்டல் கோரும் மாணவர்கள் தங்கள் பள்ளிகள் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். தமிழ், ஆங்கில மொழி பாடங்களுக்கு தலா 305 ரூபாயும், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் பாடங்களுக்கு தலா 205 ரூபாயும் கட்டணமாக செலுத்த வேண்டும். தேர்ச்சி பெறாத மாணவர்கள் உடனடி சிறப்பு தேர்வுக்கு சிறப்பு கட்டணமாக 50 ரூபாயும், தேர்வு கட்டணமாக 125 ரூபாயும் செலுத்தி தங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும். உடனடி சிறப்பு தேர்வு ஜூன் மாத இறுதியில் நடக்கிறது. ஜெயலலிதா வழக்கு தொடர்பாக ஆலோசனை நடத்த திட்டமிட்டிருந்த கர்நாடக அமைச்சரவை கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வது தொடர்பாக 21ஆம் தேதியான வியாழக்கிழமை அன்று கர்நாடக அமைச்சரவை கூட்டம் நடப்பதாக இருந்தது. ஆனால் இந்த கூட்டம் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கர்நாடகத்தின் பெரும்பாலான அமைச்சர்கள் மேல்முறையீடு செய்ய வேண்டாம் என்று கூறியுள்ளதாகவும், இதனால் ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதால் கூட்டம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கர்நாடக அரசு வட்டாரங்களில் கூறப்படுகிறது. ஜெயலலிதா பதவியேற்பு விழாவிற்கு சென்னை பல்கலைக்கழகம் தயார் நிலையில் உள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டு முதலமைச்சர் பதவியேற்பு விழா சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்தில் நடைபெற்றது. சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்றதால் பதவியிழந்த ஜெயலலிதா அவ்வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டார். இதையடுத்து 7 மாதங்களுக்கு பிறகு வரும் சனிக்கிழமை அன்று மீண்டும் முதலமைச்சராக ஜெயலலிதா பொறுப்பேற்கிறார். பதவியேற்பு விழா சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்தில் நடத்த திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகள் தீவிரமடைந்துள்ளன. ஜெயலலிதா முதலமைச்சராக பதவியேற்பதை முன்னிட்டு தமிழக அரசு அதிகாரிகள் சுறுசுறுப்படைந்துள்ளனர். வரும் 23ஆம் தேதி தமிழக முதலமைச்சராக ஜெயலலிதா மீண்டும் பதவியேற்பது உறுதியாகிவிட்ட நிலையில் தலைமைச் செயலக வட்டாரங்கள் சுறுசுறுப்படைந்துள்ளன. கடந்த 7 மாதங்களாக சொல்லிக் கொள்ளும்படி எந்தவித பணிகளும் நடக்காமல் அரசு எந்திரம் மந்தமாக இருந்தது. தற்போது முதலமைச்சராக ஜெயலலிதா வரவுள்ளதால் அதிகாரிகள் பம்பரமாக சுழன்று வருகின்றனர். இம்மாத இறுதி அல்லது ஜூன் முதல் வாரத்தில் சட்டசபை கூட்டம் நடக்க உள்ளதால் அனைத்து ஆயத்த பணிகளிலும் ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் வியாழக்கிழமை அன்று ராஜினாமா செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 7 மாதங்களுக்கு முன்னர் செப்டம்பர் 27ஆம் தேதி சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை பெற்ற அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா முதலமைச்சர் பதவியை இழந்தார். இதனால் நிதியமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். கடந்த 11ஆம் தேதி சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தால் ஜெயலலிதா விடுதலை செய்யப்பட்டார். வெள்ளிக்கிழமையன்று காலை 7 மணிக்கு சட்டசபை தலைவராக அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் ஜெயலலிதா தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். எனவே அதற்கு முன்னதாக வியாழக்கிழமை அன்று பன்னீர்செல்வம் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிராமப்புறங்களில் பழுதடைந்துள்ள 2000 அரசு குடியிருப்புகளை புனரமைக்க நிதி வழங்கப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் செம்பியன்பாளையம் பகுதியில் குடிநீர் பற்றாக்குறையை போக்க 2.5 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டி முதலமைச்சர் ரங்கசாமியால் திறக்கப்பட்டது. விழாவில் பேசிய ரங்கசாமி, கிராமப்புறங்களில் பழுதடைந்துள்ள 2000 அரசு குடியிருப்புகளை புனரமைக்க நிதி வழங்கப்படும் என்றார். கழிவறை இல்லாத வீடுகளில் கழிவறை கட்டிக்கொள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் 20,000 ரூபாய் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். தமிழக கடல் பகுதியில் மீன்வளத்தை பெருக்க செயற்கை பவளைப்பாறைகள் அமைக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. மீன்கள் இனவிருத்திக்கு முக்கிய காரணியாக திகழும் கடல்வாழ் உயிரினங்களின் வாழ்விடங்கள் அழிந்து தமிழக கடல் பகுதியில் மீன்களின் நடமாட்டம் குறைந்துள்ளதால் மீன்களை தேடி ஆழ்கடல் பகுதிக்கு செல்லும் தமிழக மீனவர்கள் உயிர் மற்றும் உடைமைகளை இழந்து வருகின்றனர். தமிழக கடல் பகுதியிலேயே மீன் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களின் இனவிருத்தியை அதிகரிக்க செயற்கை பவளப்பாறைகள் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரை 1080
287 கிலோமீட்டர் நீளமுடைய கடற்கரையை தமிழகம் கொண்டுள்ளது. இதில் 17 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு 7 இடங்களுக்கான பவளப்பாறைகள் நாகையில் தயாரிக்கப்பட்டு கடலில் இறக்குவதற்கு தயார் நிலையில் உள்ளன. புதுச்சேரியிலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் எஞ்சின் பழுதாகி நடுக்கடலில் சிக்கி தவித்தனர். புதுச்சேரியை அடுத்த வீராம்பட்டினம் மீனவர் கிராமத்தைச் சேர்ந்த சேது மாதவனுக்கு சொந்தமான ஃபைபர் படகில் அவரது தலைமையில் சேகர், குணசேகரன், செல்வநாதன் ஆகியோர் புதன்கிழமை அன்று அதிகாலை மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றனர். அப்போது கரையிலிருந்து 6 நாட்டிக்கல் மைல் தூரத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று படகின் எஞ்சின் பழுதானது. இதனால் படகில் இருந்த 4 மீனவர்களும் நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்தனர். இதுகுறித்து அவர்கள் புதுச்சேரி கடலோர காவல் படையினர் மற்றும் சக மீனவர்களுக்கு தகவல் தெரிவிக்க நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த மீனவர்களையும் அவர்கள் சென்ற படகையும் பத்திரமாக மீட்டு கரைக்கு கொண்டுவரப்பட்டனர். புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் அடிப்படை சுகாதார வசதிகள் இன்றி தொற்றுநோய் பரவும் அபாயத்தில் பயணிகள் சிக்கி தவிக்கின்றனர். புதுச்சேரி பேருந்து நிலையத்திற்கு தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநில பேருந்துகள் ஆயிரக்கணக்கில் வந்து செல்கின்றன. புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பேருந்து நிலையத்தின் அவல நிலையை பார்த்து முகம் சுளிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பராமரிக்கப்படாமல் துர்நாற்றம் வீசிய இலவச கழிப்பிடம் அகற்றப்பட்டு அக்கழிப்பிடம் ஒதுக்குப்புறமான ஒரு இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளதால் பேருந்து நிலையத்தின் மைய பகுதியிலேயே பயணிகள் திறந்த வெளியில் இயற்கை உபாதைகளை கழிக்கின்றனர். இதனால் துர்நாற்றம் வீசுவதுடன் சுகாதார சீர்கேடு உருவாகி தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எப்போது நடவடிக்கை எடுக்கப்படுமோ என பொதுமக்களும் வியாபாரிகளும் ஆதங்கப்படுகின்றனர். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய பொறியாளர்களுக்கான 3 நாள் பயிற்சி முகாம் திருச்சியில் துவங்கியது. கிராமலயா நிறுவனம், குடிநீர் மற்றும் சுகாதார அமைச்சகம் ஆகியவை இணைந்து தமிழ்நாடு குடிநீர் வழங்குதலை உறுதி செய்தல் என்ற தலைப்பில் மாநில அளவிலான 3 நாள் பயிற்சி துவங்கியது. இதில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் 30 பொறியாளர்கள் பங்கேற்றனர். இதில் நீடித்த மற்றும் நிலைத்த கிராம குடிநீர் வழங்குவதற்கான வழிமுறைகள் மற்றும் அதனை நடைமுறைப்படுத்துதல் குறித்தும், நீர்நிலைகள் மாசுபடுவதால் ஏற்படும் நோய்கள் மற்றும் பாதிப்புகள் உள்ளிட்ட ஏராளமான ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. சித்தேரி ரயில் நிலையத்தில் அடிக்கடி சிக்னல் கோளாறு காரணமாக ரயில்கள் தாமதமாவதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த சித்தேரி ரயில் நிலையத்தில் திடீரென சிக்னல் கோளாறு ஏற்பட்டது. இதன் காரணமாக ரயில்கள் திடீரென ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. பல்வேறு ஊர்களுக்கு செல்லும் ரயில் பயணிகள் மிகவும் அவதியடைந்தனர். அரக்கோணம் ரயில் நிலையத்தில் ஏற்படும் தொடர் சிக்னல் கோளாறு காரணமாக பயணிகள் மிகவும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசு மது விற்பனையை ஊக்குவிப்பதை கைவிட்டு படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் வலியுறுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் நிருபர்களை சந்தித்தார். தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் தட்டுப்பாடின்றி பொருட்கள் விநியோகம் செய்யப்பட வேண்டும் என்று கூறிய முத்தரசன் மது விற்பனையை அரசு ஊக்குவிப்பதை கைவிட்டு படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நாகை கோவிலில் புனித தீர்த்த ஊர்வலம் நடைபெற்றது. நாகை சாமந்தான்பேட்டையில் உள்ள காமாட்சி அம்மன் கோவிலின் கும்பாபிஷேக விழா வெள்ளிக்கிழமை அன்று நடக்கவுள்ள நிலையில் கடந்த 19ஆம் தேதி கணபதி, நவகிரக, லட்சுமி, அஸ்திர ஹோமங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து புதன்கிழமை அன்று நீலாயதாட்சி அம்மன் கோவிலில் இருந்து யானை மீது புனித தீர்த்தம் எடுத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தங்கத்தின் விலை வியாழக்கிழமை அன்று காலை ஒரு சவரன் 20,672 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,584 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 42 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 39,440 ரூபாயாக இருந்தது. ஒவ்வொரு திரைப்படத்தின் மீதும் சந்தேகமும் பயமும் இருப்பது உண்மைதான் என்று நடிகர் விஜய் சேதுபதி ஒப்புக்கொண்டுள்ளார். 3 ஹீரோக்கள் படமான புறம்போக்கு படத்தில் விஜய் சேதுபதியும் தனது திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். ஆரம்பத்தில் இருந்த சினிமாவில் வெற்றி பெறுவோமா என்ற பயமும் சந்தேகமும் தற்போது ஒவ்வொரு திரைப்படத்தின் மீதும் ஏற்பட்டுள்ளது என்று விஜய் சேதுபதி கூறியுள்ளார். நான் ரயில்வே கலாசியை நடிச்சிருக்கேன். இதில் தூக்கு போடுறோம். வழக்கமாக நம்ம இது வரைக்கும் பார்த்த படங்களில் தூக்கில் தொங்குற ஒரு ஹீரோவாக இருப்பார், இல்லை தூக்கு போடுற ஒரு அதிகாரி ஹீரோவாக இருப்பார். இந்த படத்தில் 3 பேருமே ஹீரோ. அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ். தூக்கு போடுறவராக இருக்கட்டும், இல்லை தூக்கில் தொங்குறவராக இருக்கட்டும், தூக்கு தொங்குற அதான் கைதி, தண்டனை கைதியாக இருக்கட்டும், இல்லை அந்த வேலையை தூக்கு போடும் தொழிலாளர் நடிச்சு நானாக இருக்கட்டும். ஸோ அது 3 ஹீரோக்குள்ளே இருக்கிறது தான் அது ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னா 3 பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. 3 பேரையும் கவனிக்கப்படணும் தான். 3 பேர் தரப்பு ஒரு நியாயம் இருக்கும் சொல்லலாம். அதாவது ஆர்யா சாருக்கு ஒன்று இருக்கும், ஷாம் சாருக்கு ஒன்று இருக்கும், எனக்கு ஒரு நியாயம் இருக்கும். ஸோ அது நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது நிறைய இடத்துல இதை பற்றி அதை இந்த படத்தை பற்றி சொல்லலாம். இந்த படம் வெரி இன்ஃபர்மேட்டிவ், பேசும் அடித்தட்டு மக்களுடைய அந்த வாழ்க்கையோடு சேர்த்து. எனக்கு இந்த படத்தில் நடிக்கும் போது தான் நிறைய விஷயங்கள் இப்படிலாம் நடந்திருக்கா, இப்படிலாம் நடக்குதா, இப்படிலாம் இருக்குதா அப்படின்னு
நிறையா கேட்டு சீன் ஒன்னொரு சீன் பார்க்கும்போது ஸோ இதே மாதிரி ஆடியன்ஸ்க்கும் அது தோணும். தமிழில் பெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் ஜிகர்தண்டா இந்திக்கு செல்கிறது. இது தொடர்பாக இயக்குனர் தயாரிப்பாளர் இடையே பஞ்சாயத்து நடந்து கொண்டிருக்கிறதாம். 2014ஆம் ஆண்டில் வெளிவந்த படங்களிலேயே வியாபார ரீதியாக வெற்றி பெற்று நடிகர் பாபி சிம்ஹாவுக்கு தேசிய விருதை பெற்றுத் தந்த படம் ஜிகர்தண்டா. இந்த வெற்றியை விரிவுபடுத்தும் வகையில் இந்த திரைப்படம் இந்திக்கு செல்கிறது. ஆனால் இதில் தான் தகராறு ஏற்பட்டுள்ளதாம். இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ், தயாரிப்பாளர் கதிரேசன் இடையே மோதல் எழுந்து பஞ்சாயத்து வரை போயுள்ளதாம். ஜிகர்தண்டா படப்பிடிப்பு முடிவிலேயே இருவரும் முட்டிக்கொண்டதாகவும் சமரச பேச்சுக்கு பின்னர் தான் படமே வெளிவந்தது என்றும் கோடம்பாக்கத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சண்டை இப்போது இந்தி வரை போயிருக்கிறது.